ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம சிம்பிள் அண்டு டேஸ்டியான பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, சீரகம், சோம்பு, மிளகு எல்லாம் சேர்த்து தனியாக அரைச்சி வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, மிளகாய் நல்லா ரெண்டாக கீறி கூட போட்டு வதக்கிடுங்க. தேவையான அளவு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி கூட சேர்த்து வதக்கிடுங்க. உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரை எடுத்து கூட சேர்த்துருங்க. அடுத்து தேவையான அளவு தக்காளி எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் கூட மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும். அடுத்து மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா இது மூணும் தேவையான அளவு போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம பன்னீரை நல்லா பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து டேஸ்ட் பார்த்துட்டு காரம், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்து தட்டி கூட போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து 10 பல்லு பூண்டு எடுத்து அதையும் தட்டி கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதி வந்ததும் பன்னீரை கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் எடுத்து கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எண்ணெய்லாம் தனித்தனியாக பிரியணும். பிரிஞ்சதும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா தேவையான பன்னீர் கிரேவி நமக்கு ரெடி. இது தோசை, சப்பாத்தி, இட்லி எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். தேங்க்யூ.